தன்னுடைய கொள்கையை வழிகட்ட கொள்கையை நிலைநாட்ட விரும்புகிற ஒருவன், புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இந்த உலகத்தில் நிறைய வழிகேடுகள் தோன்றி இருக்கின்றன. அந்த வழிகட்ட கொள்கைகளை இந்த உலகத்தில் நிலைநாட்ட விரும்பியவர்கள் முதலில் செய்த வேலை என்ன தெரியுமா? என்ன செஞ்சாங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்டுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல கை வைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்டுக்கு சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுவாங்க. சஹாபாக்களை டேமேஜ் பண்ணி சஹாபாக்களை குறை கண்டு சஹாபாக்களுக்கு வழிகேடர் சீல குத்தினா அவர்களுடைய வழிகேட்டை மார்க்கெட்டிங் செய்ய முடியும். இதுதான் இந்த உலகத்தில் முஅ்தஸிலாக்கள் செய்தது, ஹவாரிஜிகள் செய்தது, ராஃபிதாக்கள் என்ற ஷியாக்கள் செய்தது. இந்த உலகத்தில் மிக மோசமான வழிகேடர்கள் எல்லாம் செய்த வேலை இதுதான், சஹாபாக்களை டேமேஜ் பண்றது. இன்றைக்கும் தன்னுடைய வழிகட்ட கொள்கையை மக்கள் மத்தியிலே நிலைநாட்ட வேண்டும், மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முதலில் செய்கிற வேலை சஹாபாக்களை டேமேஜ் பண்ணுவாங்க. சஹாபாக்கள் யாரு? உங்களை போல எங்களை போல மனிதர்கள் தான். சில நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அறிவு கூட சஹாபாக்களுக்கு இருக்கவில்லை. சஹாபாக்கள் புத்தி இல்லாமல் இருந்தார்கள். ஃபர்ஸ்டுக்கு இந்த வேலையை பார்த்தவர்கள் முனாஃபிக்குகள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவின் ஆரம்ப பகுதியிலே சொல்லி காட்டுகிறான், முனாஃபிக்குகளிடத்தில் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட போது அனுமினு கமா ஆமன சுஃபஹா, இந்த மடையர்கள் ஈமான் கொள்வது போன்று ஈமான் கொள்ள எங்களை சொல்லுகிறீர்களா என்று சஹாபாக்களுக்கு முதலில் மடப்பட்டம் வாங்கி கொடுத்தவர்கள் முனாஃபிக்குகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த முனாஃபிக்குகள். அந்த ஸ்டைல்ல சஹாபாக்களை டேமேஜ் பண்ணினால் அவர்களுடைய வழிகேட்டை சந்தைப்படுத்த முடியும்.